தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீண்ட நாட்களாக நம்ம தமிழக மக்கள் அனைவரும் எதிர்பார்த்துட்டு இருந்த வருவாய்த்துறையில் கிளர்க்குக்கான வேலை வாய்ப்புக்கு புதிய நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடியும். மொத்தம் பார்த்திங்கன்னா 10 விதமான பதவிகள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. வெறும் கிளர்க்கு மட்டும் கிடையாது, 10 விதமான பதவிகள் இருக்குது. இந்த வேலைவாய்ப்புக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் 10th 12th டிப்ளமோ, கிராஜுவேட், போஸ்ட் கிராஜுவேட், அதே மாதிரி பார்த்திங்கன்னா எனி டிகிரி வரைக்கும் படிச்சிருக்க யாராக இருந்தாலும் சரி இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு தேர்வோ அல்லது தேர்வுக்கான கட்டணமும் கிடையாது. ஆட்களை இன்டர்வியூ மூலிமா மட்டும்தான் தேர்ந்தெடுக்க போகிறதா அஃபிஷியலாகவே அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான சம்பளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் 18,000லேருந்து மேக்ஸிமம் 67,700 வரைக்கும் உங்களுக்கான சம்பளம் கொடுக்குறாங்க. அது ஒவ்வொரு வேலைவாய்ப்புக்கும் மாறும். இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி 2 ஜூன் 2024 தான் இதுக்கான லாஸ்ட் டேட். முழுசாக 1 மாதம் டைம் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் அப்ளை பண்ண முடியுமோ அப்ளை பண்ணிக்கோங்க. மிஸ் பண்ணிடாதீங்க இந்த சான்ஸை. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா டிஸ்ட்ரிக்ட் கேண்டிடேட்ஸுமே தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்தந்த மாவட்டம் தான் அப்ளை பண்ணுங்கிற எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. ஸோ அப்ளை பண்ணுங்கள், கிடைச்ச சான்ஸை யூட்டிலைஸ் பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டத்தில் வர வேலைவாய்ப்பு மட்டும் இல்லாமல் மத்திய அரசு வேலை, மாநில அரசு வேலை, தபால் துறை, காவல்துறை, ரயில்வே துறை போன்ற அனைத்து துறைகளில் இருக்கும் வெறும் வேலைவாய்ப்புகளை உடனுக்குடன் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஜாயின் பண்ணிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம டெலிகிராம் லிங்க்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் ஜாயின் பண்ணட்டும், அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்குமே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மக்களை பார்த்தீங்கன்னா இதுதான் அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். இது வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம். உள்ளே போனீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஃபஸ்ட் எடுத்தோடனே உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு உங்களுடைய பெயர், முழு பெயர் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. இரண்டாவது உங்களுடைய தகப்பனார் பெயர் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். மூணாவது டேட் ஆஃப் பர்த், அவங்க கொடுத்துருக்க இதே ஃபார்மேட்டில் day/month/year இதே ஃபார்மேட்டில் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். நான்காவது ஜெண்டர், நீங்கள் எந்த பாலினம், ஆண் பெண் எதுவோ என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. நேஷ்னாலிட்டி, எந்த நேஷ்னாலிட்டியை சார்ந்தவங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். இந்த இடத்துல அட்ரஸ் ஃபார் கரஸ்பாண்டன்ஸ், இப்போ நீங்கள் இருக்க ப்ரெசென்ட் அட்ரஸ் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. டோர் நம்பர்லேருந்து பின்கோடு வரைக்கும் எல்லா டீட்டெயில்ஸும் கிளியராக மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் உங்களோட இமெயில் அட்ரஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, அது என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். இந்த இடத்துல மொபைல் நம்பர், உங்களுடைய மொபைல் நம்பர், ப்ரைமரி நம்பர் மற்றும் ஆல்டர்னேட்டிவ் நம்பர் 2 இருந்துச்சுன்னா 2 நம்பரையுமே மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் உங்கள் கேட்டகரி, எந்த கேட்டகரியை சார்ந்தவங்க, அன்ரிசர்வ்டா, ஓபிசியா, எஸ்சி எஸ்டியா, இல்லை உடல் ஊனமுற்றோரா, இல்லை முன்னாள் இராணுவத்தினா, எந்த கேட்டகரியை சார்ந்தவங்களோ அது என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுடைய எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் ரிவர்ஸ் வைஸ், அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக என்ன படிச்சிங்க. எக்ஸாம்பிள் நான் போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சிருக்கேன்னா ஃபஸ்ட் எடுத்துன்னு நான் போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சிருக்கணும். இரண்டாவது டிகிரி பற்றி எழுதணும். மூணாவது 12th பற்றி எழுதணும். நாலாவது 10th பற்றி எழுதணும். இந்த மாதிரி டீட்டெயில்ஸை லைனாக மென்ஷன் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிள் நான் 10th தான் படிச்சிருக்கேன் அப்படின்னா எடுத்தோன்னே இங்கே 10th போட்டுக்கோங்க. எங்கே படிச்சிங்க, எந்த வருஷம் பாஸ் பண்ணீங்க, எத்தனை % மார்க்ஸ் வாங்கினீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட், அதுவும் சேம் அதே மாதிரி தான். கடைசியாக நீங்கள் இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா லாஸ்ட்டாக நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இப்போ 2-3 கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ கடைசியாக எங்கே ஒர்க் பண்ணீங்க, அதுக்கு முன்னாடி எங்கே ஒர்க் பண்ணீங்க, அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி எங்கே ஒர்க் பண்ணீங்க, அந்த மாதிரி ரிவர்ஸில் எழுதணும். ஃபஸ்ட் எடுத்தோன்னே லாஸ்ட்டாக ஒர்க் பண்ண கம்பெனி, அதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண கம்பெனி, அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எழுதணும். என்ன போஸ்ட்டில் வேலை செஞ்சீங்க, எப்போருந்து எப்போ வரைக்கும் வேலை செஞ்சீங்க, எவ்வளோ சம்பளம் வாங்கினீங்க, ரெகுலராக டெம்பரரியாக கான்ட்ராக்டில் வேலை செஞ்சீங்களா அப்படிங்கிற டீட்டெயில்ஸை என்னங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தான் இருக்குது, மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வேலைவாய்ப்பை பற்றின தகவல் என்னங்கிறத பார்க்கலாம். இது எங்கேருந்து அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎஃப் எஃப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் பப்ளிக் ஃபினான்ஸ் அண்ட் பாலிசி, மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸு கீழே தான் இது ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அங்கேருந்து தான் இந்த நோட்டிஃபிகேஷன் அறிவிச்சிருக்காங்க. சரி, என்னென்ன வேலைவாய்ப்புகளுக்கெல்லாம் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸருக்கான வேலைவாய்ப்புக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. 67,700 ரூபா உங்களுக்கான சம்பளம், 45 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க.
இது இல்லாமல் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. கடைசியாக நான் அது என்னங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கோங்க அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இரண்டாவது என்ன வேலைவாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசர்ச் ஆஃபீஸருக்கான வேலைவாய்ப்புக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. 56,100 உங்களுக்கான சம்பளம். 40 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் பிஇ பிடெக் நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லை ஐடி படித்தவங்க அப்ளை பண்ணலாம், இல்லை எம்சிஏ படித்தவங்க அப்ளை பண்ணலாம், இல்லை எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லை ஐடி படித்தவங்க அப்ளை பண்ணலாம், இல்லை பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லை இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணலாம்ங்கிறத சொல்லியிருக்காங்க. மூணாவது எஸ்டேட் ஆஃபீஸருக்கான வேலைவாய்ப்பு. இந்த வேலைவாய்ப்புக்கான சம்பளம் பார்த்திங்கன்னா 56,100. 40 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். இந்த வேலைவாய்ப்புக்கு கிராஜுவேட் பிடிச்சிருக்கணும். கூடவே பார்த்திங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ்க்கான எக்ஸ்பீரியன்ஸ் வேணுங்கிறத சொல்லியிருக்காங்க. அக்கௌண்ட்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்க்கான வேலைவாய்ப்பு. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான சம்பளம்னா 44,900. 40 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் பிகாம் படிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. தென் சூப்பர்டென்ட் கம்ப்யூட்டர். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தளவுக்கு உங்களுக்கான சம்பளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தா 44,900. மேக்ஸிமம் 40 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். பிஇ பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி படித்தவங்க அப்ளை பண்ணலாம், இல்லை எம்சிஏ படித்தவங்க அப்ளை பண்ணலாம், இல்லை எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி படித்தவங்க அப்ளை பண்ணலாம், இல்லை பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். சீனியர் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் அசிஸ்டண்ட்டுக்கான வேலைவாய்ப்பு. 35,400 சம்பளம். நீங்கள் மேக்ஸிமம் 35 வயதுக்குள்ள இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். மாஸ்டர் டிகிரி லைப்ரரி சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் படித்தவங்க அப்ளை பண்ணலாம், இல்லை பேச்சுலர் டிகிரி லைப்ரரி சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் படிச்சிருக்கவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஏழாவதாக என்ன வேலைவாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளர்க்குக்கான வேலைவாய்ப்புக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. 25,500 உங்களுக்கான சம்பளம். 32 வயதுக்குள்ள இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலைவாய்ப்புக்கு எனி டிகிரி படித்தவங்க யாராக இருந்தாலும் சரி இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டிரைவருக்கான வேலைவாய்ப்பு. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 19,900 உங்களுக்கான சேலரி. ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 30 வயதுக்குள்ள இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். வேலிட் டிரைவிங் லைசன்ஸ் வேணும். காருக்கான அதாவது லைட் மோட்டார் வெஹிக்கிள் டிரைவிங் லைசன்ஸ் இருந்தாலே போதும், நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். மாலி. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 18,000 சம்பளம் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. 25 வயதுக்குள்ள இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா மெசஞ்சருக்கான வேலை 18,000 சம்பளம். 25 வயதுக்குள்ள இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு பார்த்தீங்கன்னா முழுக்க உங்களுக்கு இன்டர்வியூ, ரிட்டன் எக்ஸாம் அல்லது இன்டர்வியூ எது வேணாலும் வைக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வேலைவாய்ப்பில் சொல்லியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்பல்சரி இருக்குது. எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டினா 5 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன், ஓபிசினா 3 வருஷம், உடல் ஊனமுற்றோர்னா 10 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஜென்ரல் கேட்டகிரினா. உடல் ஊனமுற்றோரில் இப்போ ஓபிசி கேட்டகிரினா 13 வருஷம், உடல் ஊனமுற்றோரில் எஸ்சி எஸ்டி கேட்டகிரினா 15 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் இங்கே மேலேயே மென்ஷன் பண்ணிட்டாங்க, ஒன்லி இந்தியன் நேஷனல்ஸ் கேன் பி அப்ளை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஜூன் 2024 தான் இதுக்கான லாஸ்ட் டேட். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் இங்கே ஒரு 3 வேலைவாய்ப்பு, அதாவது டிரைவர், மாலி அண்ட் மெசஞ்சர், இது 3க்கு மட்டும் நீங்கள் ஸ்பீட் போஸ்ட் மூலிமா இவங்க சொல்லியிருக்க இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பணும். சரிங்களா? மிச்சம் இருக்க எல்லா வேலைவாய்ப்புக்குமே பார்த்தீங்கன்னா இமெயில் மூலிமா அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. உங்களோட ரெஷ்யூம் வச்சுக்கோங்க. ஆல்ரெடி பார்த்தா அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம், அது கூட எல்லா டாக்குமெண்ட்ஸையும் வச்சு நீங்கள் அனுப்ப வேண்டிய இமெயில் ஐடி இதுதான், careers@nipfp.org.in. இந்த இமெயில் ஐடிக்கு நீங்கள் இமெயில் மூலிமா மட்டும் அப்ளை பண்ணால் போதும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இந்த 3 வேலைவாய்ப்புக்கு மட்டும்தான் நீங்கள் ஸ்பீட் போஸ்ட் மூலிமா அனுப்பணும். மிச்சம் இருக்க 7 வேலைவாய்ப்புகளுக்கும் இமெயில் மூலிமா அனுப்பிச்சா மட்டும் போதும் அப்படிங்கிறத அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான் மக்கள். இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்க, மறக்காம செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.